ஹாய், குட் ஈவினிங் டு எவ்ரிவன். வெல்கம் டு இன்வெஸ்ட்மெண்ட் அச்சீவ்மெண்ட். ஓகே, நம்ம சொன்ன ரேஞ்சை உடைச்ச உடனே மார்க்கெட்டு சரியான ஒரு ஃபால், அதாவது 22,300 அப்படி உடைச்சதுன்னா மார்க்கெட் நல்ல ஒரு டிராஸ்டிக்கான ஒரு ஃபால் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு 300 புள்ளிகளுக்கு விழும்னா கிட்டத்தட்ட ஒரு 339 புள்ளிகளை விழுந்திருக்கு. ஓகே, மார்க்கெட் வந்து என்ன நடக்குது, கிளீனா வந்து வைப் ஆயிட்டு அடுத்தது வந்து ஸ்விங் ரேலி வந்து டுவர்ட்ஸ் மேல போக போதா இல்ல மறுபடியும் ஃபால் ஆக போதான்றத பொறுத்து இருந்துதான் வேடிக்கை பார்க்கணும். ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம சொல்லி யாரா ஷார்ட் பண்ணிருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு லிக்விடிட்டி ஏரியா, இங்க இருந்து மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நாளைக்கு மார்க்கெட் வந்து என்ன சொல்றது, 21,933 இந்த கேண்டலுக்கு கீழே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிடைச்சதுன்னா ஃபர்தரா மறுபடியும் இன்னொரு ஃபால் இருக்கு அப்படின்றதா சொல்லலாம். அந்த ஃபால் வந்து எவ்வளவு தூரத்துக்கு வரும், அந்த இடத்துல வந்து கட்டாயம் மார்க்கெட் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகும். ஒரு 262 புள்ளிகள் வந்து உயரத்துக்கு இருக்கு. ஆல்மோஸ்ட் இது வந்து ஓவர் சோல்ட் ரீஜன். நாளைக்கு இங்க இருந்து பவுன்ஸ் பேக் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். பியூரிக்கல் சப்போர்ட் என்ன சொல்றது, மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்ன்றது 21,798 21,800 வைப்போம். இந்த 21,800 உடைச்சதுன்னா அவ்வளவுதான், கதை முடிஞ்சதுன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். அடுத்த ஒரு ஃபாலா வந்து 21,145க்கு மார்க்கெட் ஃபால் ஆகும். எனி வீக்னஸ் பிலோ 21,780க்கு கீழே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிடைச்சதுன்னா மார்க்கெட் அடுத்த ஒரு ஃபால் தான். நல்லா அது வந்து டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு 635 புள்ளிகள் விழுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. இங்க ஒரு ட்ரிபிள் டாப் ஃபார்மேஷன் போட்டிருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும். இந்த சப்போர்ட்டை உடைத்தால் தான், அதுக்கு நீட்டு உடைக்கிறதுக்கு முன்னாடி யாருமே போயிட்டு ஆப்ஷன்ல போயிட்டு எடுத்து வச்சுக்காதீங்க. நீங்க எடுக்க வேண்டிய ஜோன் நம்ம கிளியரா இங்க சொல்லியிருந்தோம். இந்த இடத்துலயே சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து இங்க இருந்து ஃபால் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு பண்ணிட்டு. அப்போ எங்க நம்ம ஷார்ட் பண்ணிருக்கணும்னா, இங்க ஷார்ட் பண்ணிருந்தீங்கன்னா இங்க வந்து க்ளோஸ் பண்ணணும். இப்ப போயிட்டு புதுசா வந்து யாரா பொசிஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல வந்து ஓவர் சோல்ட் ரீஜன் இங்க வந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு ஹைலி பாசிபிள். வெயிட் அண்ட் சி அப்படின்றதா சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி என்ன நடந்தது. ஓகே, நிஃப்டி பேங்க் வந்து 48,250க்கு கீழே உடைச்சதுன்னா மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும்னு சொல்லியிருந்தோம். எத்தனை நண்பர்கள் எடுத்திருந்தீங்கன்னு தெரியல. இங்க இருந்து நல்ல ஒரு டைரக்ஷன், என்ன சொல்றது, ஒரு 825 புள்ளிகள் விழுந்தது. ஓவர் சோல்ட் ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் வந்து இன்னும் ஒரு நல்ல ஒரு புள்ளிகள் இருக்குது. நாளைக்கு வந்து எனி வீக்னஸ் பிலோ 47,450க்கு கீழே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிடைச்சதுன்னா ஒரு 400 புள்ளிகளுக்கு ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து வைப் ஆயிட்டு அடுத்த மூவ் ஆகுமா இல்ல மறுபடியும் ஃபால் ஆகுமான்றது பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். எப்பவுமே லோல வாங்கினா ஐல விற்கணும், ஐல போனவனே ஷார்ட் செல் பண்ணக்கூடிய ஜோனை பார்க்க வேண்டும். இந்த இடத்துலயே நம்ம ஒரு வான் கொடுத்துருப்போம். இந்த இடத்துல இறங்குதுன்னா இந்த ரீடெஸ்ட்டுக்கு வருதா வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் வந்து இந்த லெவலுக்கு கீழே உடைச்சதுன்னா ஃபால் தான் அப்படின்றத டிக்ளேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம். எடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள். பொசிஷனை பார்த்து க்ளோஸ் பண்ணுங்க. எனி வீக்னஸ் அடுத்த ஒரு ஃபால் வரும்போது கட்டாயம் நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம். அடுத்த ஃபால் எந்த லெவலுக்கு ஒரு காலம் வரலாம் பார்த்தீங்கன்னா 46,660 ஒரு காலம் வரும். அதுக்கு கீழே உடைச்சதுன்னா பிக் ஃபால் இருக்கு. பேங்க் நிஃப்டியில வந்து நல்ல ஒரு புட் ஆப்ஷன் எடுத்து சம்பாதிக்கலாம். அது எந்த ஜோன் ஒரு காலம் வரும்னு பார்த்தீங்கன்னா 45,884. அண்ட் தென் அடுத்த சப்போர்ட்டு எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு. இந்த சப்போர்ட்லாம் உடைக்கும் போது தான் பேங்க் நிஃப்டி பெரிய ஃபால், இதுவே பெரிய ஃபால் தான் அப்படின்னு நிறைய நண்பர்கள் கதறிக்கிட்டு இருக்கிறீங்க. சொன்ன திங்ஸ் புரிஞ்சிருக்குங்க நண்பர்களே. நம்ம என்ன சொல்றோம் ஏது சொல்றோம் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு புட் ஆப்ஷன் எந்த இடத்துல எடுக்கணும், புட் ஆப்ஷன்றது வந்து எட்ஜ் பண்றதுக்கு அந்த எட்ஜிங்க வந்து கரெக்டா யூஸ் பண்ணணும். சும்மா வந்து அதையே போயிட்டு போதையா உட்காந்துக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்க கூடாது. ஆப்ஷன்ஸ்ல வந்து எப்போ ஆப்ஷன்ஸ்னா என்ன, நம்மளுக்கு உண்டான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். எட்ஜ் பண்ணி சம்பாதிக்கிறதுக்கு தான் இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுத்துருக்காங்கன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எதனால விளையாடணுமோ அந்த ரேஞ்சில் மட்டும்தான் விளையாடணும். சும்மா போயிட்டு மார்க்கெட் விழுதுன்னா நான் டெய்லி அதுலயே உட்காந்துக்கிட்டு சம்பாதிக்கணும்னா அது வந்து மார்க்கெட்ல சம்பாதிக்க முடியாது அப்படின்றது தான் சொல்லலாம். டெய்லியுமே அதுலயே தான் இருக்கணும்னா அது வந்து கிளியர் டைரக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. நீங்க போயிட்டு ஷார்ட் பண்றீங்கன்னா இங்க போய் ஷார்ட் பண்ணலாம், லாங் போறீங்கன்னா இங்க வந்து லாங் போகலாம். இங்க வந்து லாங்குக்கு வந்து எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே கிடைக்கல. இங்க ஒரு கேண்டல் வந்தது, அடுத்த கேண்டல் என்ன சொல்றது அப்படியே கேப் அப் ஆயிட்டு போயிட்டு இருக்கு. அப்போ லோல வாங்கியிருக்கணும். லோல வாங்கினா மேல போய் விற்கலாம், மேல போய் செல் பண்ணா கீழே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வரணும். இதுதான் ஆப்ஷனுடைய ஸ்ட்ராட்டஜி. இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பா ஆடி காசை விரயம் பண்ணாதீங்க. வெயிட் பண்ணுங்க, நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் கீழே வரட்டும், பை பண்ணிக்கலாம். அண்ட் தென் ரிலையன்ஸ் ஏன் ஃபால் ஆகுது. ஓகே, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்ம லாஸ்டா ஒரு பேஜ்ல நம்ம ஃபேஸ்புக் பேஜ்ல சொல்லியிருப்போம். ஃபேஸ்புக் பேஜ் மற்றும் டெலிகிராம்ல இல்லாத நண்பர்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தானே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ரிலையன்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு லாஸ்டா ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்போம். பிரேக் வந்திருக்குன்னுட்டு ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் ஆயிருக்கு, நல்ல ஒரு ஃபால்.
இந்த ஃபாலை வந்து நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு ஓவர் சோல்ட் ரீஜியன். இந்த இடத்துல வந்து மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆக போதா, நாளைக்கு வந்து ரிலையன்ஸ் வந்து பவுன்ஸ் பேக் பண்ணியே தீரணும். பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா தான் மார்க்கெட் அங்க தப்பிக்கும், இல்லைன்னா ஃபால் தான் வரும். அடுத்த சப்போர்ட் வந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு ரிலையன்ஸுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2600 ரூபாய் இதுதான் சப்போர்ட். இந்த லெவலை உடைச்சதுன்னா நாளைக்கு பாத்துக்குங்க. ரிலையன்ஸ்ல ட்ரேட் பண்ணக்கூடிய நண்பர்கள் யாருன்னா ஷார்ட் பொசிஷன் இம்ப்ளிமெண்ட் பண்றீங்கன்னா எனி வீக்னஸ் பிலோ 2779 கீழே ஓபன் அண்ட் க்ளோஸ் கிடைச்சதுன்னா ஃபர்தரா ஒரு 5% கரெக்ஷன் இருக்கு. ஒரு 138 ரூபாய்க்கு பிடிக்கலாம். ஒரு புட் ஆப்ஷன் எடுத்து சம்பாதிக்கக்கூடிய நண்பர்கள், திறமை இருக்கிறவங்க சம்பாரிச்சுக்குங்க அப்படின்றதான் சொல்லலாம். நம்ம எந்த ஒரு பைக்கால் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கல. ஆப்ஷன்ஸை பத்தி நம்ம எப்பவுமே வந்து சொல்ல மாட்டோம். பட் வந்து மார்க்கெட் டிராஸ்டிக்கா ஃபாலோ ஆகும்போது எட்ஜ் பண்ணி எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்றது தான் சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து ரிலையன்ஸ்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அண்ட் தென் ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து இன்னைக்கு நல்ல ஒரு வெளுத்து விட்டுருக்காங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸ் உடைய லெவல்ல என்ன? ஓகே, ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து வீக்லி கேண்டல் வச்சிருக்கேன். நல்ல ஒரு லார்ஜ் பேரிஷ் கேண்டல், என்ன சொல்றது, ரிசல்ட்டோடைய இம்ப்ளிமெண்டிங் காமிச்சுக்கிட்டு இருக்கு. ஓகே, ஃபர்தரா எவ்வளவு தூரத்துக்கு ஃபால் ஆகலாம்? அடுத்தது வந்து 2523 ரூபாய் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட். இந்த சப்போர்ட் வந்ததுன்னா பை பண்ணக்கூடிய ரேஞ்சா பார்த்து பை பண்ணுங்க. இந்த சப்போர்ட்டை உடைத்தால் தான் அடுத்த செல்லிங்லா வரும். நம்ம இந்த இடத்துல ஒரு பை கால் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தோம், நான் பை பண்ணியிருந்தேன். அப்போ ஒரு ட்ரெண்ட் லைனுடைய சப்போர்ட்ல இருக்கு மார்க்கெட், இங்க இருந்து ஒரு பவுன்ஸ் பேக் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அங்க இருந்து அடிச்சு கீழே விட்டாங்க. ஓகே, அடுத்து வந்து நம்ம எங்க ஆவரேஜ் பண்ணணும்? சும்மா வந்து ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு அந்த ஸ்டாக் ஃபால் ஆகுதுன்னா போய் எக்ஸிட் பண்ணிட்டு வரக்கூடாது. அந்த ஸ்டாக் எவ்வளவு தூரத்துக்கு ஃபால் ஆகும்? 2564 ரூபாய். இங்க வந்தோம்னா நான் இங்க ஒரு 5 ஸ்டாக்கோ 10 ஸ்டாக்கோ வாங்க போறேன். அடுத்தது இந்த லெவலை உடைத்தாதான் செல்லிங்ன்றது தொடங்கும். புரியுதுங்களா? இந்த இடத்துல உடைச்சிருக்கு. இந்த இடத்துல வந்து லிக்விடிட்டின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த இடத்துல லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் டுவர்ட்ஸ் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு ஹைலி பாசிபிள். அப்படி பவுன்ஸ் பேக் பண்ணாங்கன்னா இது வந்து கன்சால்டேஷன் ஜோன், என்ன சொல்றது, ஒரு எர்வாமெட்டின் அப்படின்ற ஜோன்ல போயிட்டு இருக்கு அப்படின்றத டிக்ளேர் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஃபால் வந்துட்டு இருக்கு. நல்ல ஒரு ப்ளூ சிப்ஸ் கம்பெனி எல்லாம் வாங்கக்கூடிய ஜோன்னா மார்க்கெட் கரெக்ஷன்ல இருக்கும்போது வாங்குங்க. மார்க்கெட் புல்ல போகும்போது ஓடி போய் துரத்திக்கிட்டு போவாதீங்க. நெவர் சேஸ் த ஸ்டாக் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். எப்ப கரெக்ஷன் ஆகுதோ அந்த கரெக்ஷன்ல சிப்பட்டு டிப், ஒவ்வொரு லோ வரும்போதும் ஒரு 2 குவான்டிட்டியாவோ 5 குவான்டிட்டியாவோ அவங்களுடைய பணபலத்துக்கு ஏத்த மாதிரி, அவங்க கிட்ட இருக்கிற சேவிங்ஸுக்கு ஏத்த மாதிரி மார்க்கெட்ல கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை உள்ள போடுங்க அப்படின்றதா சொல்லலாம். மார்க்கெட்ன்றது ஒரு உண்டியல் சேமிப்பு, அப்படிதான் பார்க்கணும். சும்மா வந்து இவங்க வந்து எல்லா நாளும் வந்து சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்றதெல்லாம் இல்ல. புல் மார்க்கெட் ரேலியில தான் சம்பாதிக்க முடியும். பேர் மார்க்கெட் ரேலியில அக்குமுலேஷன் தான் நம்ம பண்ணணும். இதுதான் சரியான பாடம் அப்படின்றத சொல்லிட்டு, நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பப்படக்கூடியவங்க, ப்ராப்பர் டெக்னிக்கல்ஸ் கத்துக்கணும் அப்படின்ட்டு இருக்கிறவங்க, ஜூன் 1 கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணி ப்ராப்பர் நாலேஜஸ் லேர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் தாராளமா ஜாயின் பண்ணுங்க. பேட்ச் 15 ஜூன் 1 கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே வியா கூகுள் மீட் தான். நோ மோர் ரெக்கார்டிங் கிளாஸஸ். 6 PM to 8 PM லைவ் செஷனை தான் எடுப்பேன். அண்ட் தென் இதுக்கு உண்டான கிளாஸஸ்க்கு உண்டான ஃபீ என்னன்னு பாத்தீங்கன்னா 3K. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், ஜிபே நம்பரும் ஒண்ணுதான். உங்களுடைய குவரிஸ் ஏதாவது டெக்ஸ்ட் பண்ணுங்க. கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க குவரிஸை டெக்ஸ்ட் பண்ணுங்க. சிலபஸை சென்ட் பண்ணி விடுறேன். என்னைக்கு கிளாஸஸ்ன்றத சென்ட் பண்ணி விடுறேன். லேர்ன் அண்ட் தென் ஏர்ன் அப்படின்றதா சொல்லலாம். பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காம ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம சேனல்ல 4 பேருக்கு சொல்லிக் கொடுங்க. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்கள் நண்பன் பாலாஜி ரஞ்சிதா.